Good morning. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இது ரேண்டமாக ஒரு டே எங்களோட கார்டனை கொஞ்சமாக க்ளீன் பண்ணோம், ஒரு சைடு மட்டும். ஸோ அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். ஆக்சுவலி இந்த வீடியோ எடுத்து ஒரு 2 வீக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. பட் இன்னும் அந்த வேலையை ஃபுல்லாக முடிக்கல. பட் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். மேபி அனதர் வீடியோவில் உங்களுக்கு நான் அதை செட் பண்ணி முடித்த பிறகு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். அண்ட் நிறைய பேர் வந்து இப்போது மேக்ஸீஸ்க்குலாம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன சொல்கிறதுனே தெரில. சில ப்ராடக்ட்ஸ் நம்ம நினச்சிருக்கவே மாட்டோம். பட் அது நல்ல ரீச் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி தான் பிஸ்னஸ்க்கு கொடுக்குற சப்போர்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆக்சஸரீஸுமே அப்படி தான். சில ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணவே இல்லை. அதுக்கு முன்னையே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. பட் மறுபடியுமா அதை ரீஸ்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடைக்கல. பட் சில ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரீஸ்டாக் பண்ணி அதை நான் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ நியூ ப்ராடக்ட்ஸுமே நிறைய வந்துகிட்டே தான் இருக்குது. ஆக்சுவலி சில ப்ராடக்ட் வந்து சிலர் வந்து கேட்கும்போது இருக்காது. ஏன் அப்படின்னா, அது வந்து சோல்ட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் சிலது வராதா, அதனால் என்னால் எதுவும் பண்ண முடியாது. என்னோடய ஹோல்சேலர்கிட்டேயுமே இருக்காது. சிலது வந்து எல்லார்கிட்டேயுமே அது ரொம்ப டிமாண்டாக இருக்கும். அதனால் கிடைக்காம ஆயிரும். அதனால தான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இல்லை அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த கார்டன் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த ஐடியாவும் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு பார்ட்ஸுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் இருந்ததா, அதனால் ஒரு அரேஞ்ச்மெண்ட் இல்லாத மாதிரி தான் இருந்தது. எனிவேஸ் இருக்கிறத வந்து நீட்டாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கிறேன். மேபி ஃப்யூச்சரில் வேணால் நம்ம அதை நீட் பண்ணி அரேஞ்ச்மெண்ட்டாக வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ இருக்கிறத பிளான்ட் வந்து இருக்கிறத ஒழுங்காக்கி வைக்கலாம் அப்படின்னு தான் எல்லாம் செட் பண்ணிகிட்ருந்தோம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நான் வந்து சோஷியல் மீடியாவில் உண்மையாகவே ஒழுங்காக ஆக்டிவாக இல்லை. ஸோ அது எனக்கு வந்து பர்சனலி அது ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் யூடியூப் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னே வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. பட் நான் அதில் ரொம்ப இன்வால்வ்டாக இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம பண்ணால் நல்லா இருக்காதோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது லைட்டாக. அண்ட் என்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான கேமராவும் இல்லை, நார்மலாக இருந்தது. கொஞ்சம் பெட்டராக பண்ணணும்னா நல்ல கேமரா வேணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் அதை விட்டுட்டேன். ஓகேவா. அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட்டாக இருந்ததுனால ஓகே பண்ணுன்னு சொல்கிறதுனால நான் வீடியோ போடுவேன். சில நாள் வந்து போட முடியாமல் மிஸ் ஆகும். கொஞ்ச நாள் அப்படி போட்டுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா கன்சீவ் ஆன டைம்லாம் எதுவுமே போடுறதில்ல. பட் இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட்டாக தான் அது போட்டுட்ருந்தேன். கண்டினியூவாக அழகாக போயிட்டு தான் இருந்தது. எனக்குமே அந்த வீடியோஸ் பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. எனக்கு அந்தளவு ரீச் இல்லை. நான் நிறைய மார்க்கெட்டிங்லாம் பண்ணலை. நார்மலாக என்னோடய வீடியோஸ்க்கு போகிற ரீச் அந்த மாதிரி தான் இருந்தது. சிலர் வந்து போட்டோடனே டக்குன்னு ரீச் ஆயிடுறாங்க. சிலர் வந்து அதுக்குன்னு எஃபோர்ட் போட்டு அதுக்குன்னு மார்க்கெட்டிங்லாம் போய் பண்ணுறாங்க. பட் நான் வந்து ஓகே அது போகிற ஃப்ளோவிலே போட்டும், இது நம்மளுடைய இன்னொரு சைட் ப்ரொஃபஷன் தான். நமக்கு பிஸ்னஸ் இருக்கிறனால இது வந்து சைடில் தான் இருந்தது. எனக்கு டைமிங்கும் அந்த அளவுக்கு இல்லாத ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. ஸோ ஓகே அப்படின்றது. பட் பார்த்திங்கன்னா, இப்போ என்னால் வீடியோஸே எடுக்க முடியாது. ஃபோனே ஆக்சுவலி சொல்லப்போனால் எடுக்கிறதில்ல. எமர்ஜென்சிக்கு யாராச்சும் கால் பண்ணால் கூட நான் லேட்டாக தான் அவங்களுக்கு பேசுவேன். நிறைய கால்ஸ் பேசுகிறதில்ல. நிறைய டிஎம்ஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியல. பட் நிறைய பேர் எனக்கு பார்க்கும்போது இப்போ சோஷியல் மீடியா பார்க்கும்போது நிறைய பேர் அவங்களும் பேபிஸ் வச்சுருக்காங்க. 2 பேபிஸ் வச்சுருக்காங்க. ஆனால் எப்படி தான் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பட் என்னால் அப்படி முடியலை. எனக்கு தான் ஒழுங்கா பண்ண தெரியலையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் எனக்கே நான் கேட்டுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நிறைய பேர் வந்து ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுறாங்க. மேபி அவங்க ஹெல்ப்புக்கு யாராவது வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. அண்ட் சம்ஹவ் அவரோட பேபிஸோட கேரக்டர் பொறுத்தா என்னன்னு தெரியல. எனக்கு வந்து அது உண்மையாகவே ஒரு கஷ்டம் அது. ஏன்னா இந்த வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறதுலாம் உண்மையாகவே ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா நம்ம நிறைய விஷயம் என்ஜாய் பண்ண முடியாது. ஜஸ்ட் நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், மெயின் ஃபோக்கஸ்டாக வீடியோ தான் நமக்கு எடுக்க சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆனாலும் அது இன்ட்ரெஸ்ட்டாக தான் பண்ணிகிட்ருந்தேன். பட் அதை என்னால் அதுக்கு மேலே கொண்டு போக முடியல. ஏன்னா ஃபுல்லாக ஃபோன் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னோடய பேபி மட்டும் தான் இப்படி கேட்குறாங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியலை. அதனால் இப்போ வந்து கொஞ்சம் வீடியோஸ்லாம் ஒழுங்காகவே இருக்காது. அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் எனிவேஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு பண்ணிகிட்ருக்குறோம். அண்ட் இது வந்து ரேண்டமாக ஒன் டே வந்து கன்னியாகுமரி போயிருந்தேன். அண்ட் பிஃபோர் தட் முக்கியமான ஒரு விஷயம், நாங்கள் வந்து ஸ்டால் போடுறோம் சரியா.
ஸ்டால் வந்து ரேண்டமாக இது வரைக்கும் 4 டைம்ஸ் போட்டிருக்கோம். 2 லொக்கேஷனில் போட்டிருக்கோம். ஒன்று வந்து அவங்க சர்ச் ஃபங்க்ஷனுக்காக போட்டிருக்கோம். இன்னொன்று வந்து நாங்கள் ரேண்டமாக ஒரு பிளேஸை அதுக்கு வந்து அஃபிஷியலாக கேட்டு பெர்மிஷன் வாங்கி தான் போட்டிருக்கோம். ஸோ உண்மையாகவே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து பர்சனலி ஷாப்ஸ்லாம் என்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இப்போதைக்கு இல்லை. லைட்டாக இருந்தது. பட் இப்போது கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். பட் எனக்கு ஸ்டால் போட்டது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்து. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. உங்களுக்கும் ஏதோ ஏரியாஸில் உங்களுடைய பிளேஸஸில் ஏதாவது போடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அஃபிஷியலாக அதை மூவ் பண்ண பார்க்குறோம். கன்னியாகுமரி போய் ரொம்ப டேஸ் ஆன மாதிரி ஆச்சு. என்னடா இப்போ தானே போயிட்டு வந்து ஷார்ட்ஸ் ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நினைக்காதீங்க. கன்னியாகுமரியில் ஈவினிங் டைம் போய் ரொம்ப டேஸ் ஆச்சு. நான் யூஸ்வலாக நைட்டு போவோம். மேரேஜ்க்கு அப்புறமே நாங்கள் ஃபுல்லுமே நைட் டைம் தான் கன்னியாகுமரி போயிருக்கோம். ஈவினிங் போய் ரொம்ப டேஸ் ஆச்சு. பை த வே ஈவினிங் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் நாங்கள் போனதே இல்லை அந்த டைமிங்கில். ஸோ இந்த டைம் ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். அண்ட் இந்த ஹாப்பி பேச்சுலர்ஸ் வந்து இதுக்கு முன்னே போன டைம் வந்து நாங்கள் இங்கே வந்து சம்திங் ட்ரை பண்ணியிருந்தோம். இந்த காடை முட்டையில் சில ஏதோ செஞ்சுருந்தாங்க. எனக்கு இது தெரில, நேம் கரெக்டாக தெரியல. பட் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போவுமே குவாலிட்டி வைஸ் அந்தளவுக்கு சூப்பராக குடுக்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் அது போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நிறைய நாள் மழை இருந்ததுனால எங்கள் வீடெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. ஓகே, அங்கேயும் போயிட்டு இந்த வாரத்தில் 2 நாள் அங்கே போய் ஸ்டே பண்ணி க்ளீன் பண்ணியிருந்தோம். அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப டேஸ் ஆச்சு க்ளீன் பண்ணி. ஏன்னா இடையில மழை இருந்தது. அங்கே போய் ஒர்க் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லாத சிச்சுவேஷன் வந்து போயிட்டு அப்படியே ஜஸ்ட் வர மாதிரி இருக்கும். பை த வே எல்லா ஒர்க் முடிக்கும்போது கரெக்டாக மழையும் பெஞ்சுது. சூப்பராக அந்த டே முடிச்சாச்சு. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.